அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அநேகருக்கு இந்த பூமியில அநேக பாவ பழக்க வழக்கங்கள் இருக்குது, இதுல இருந்தெல்லாம் ஜெயம் பெற்று வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வேணுக்குன்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அந்த பாவத்துல இருந்து நம்ம வெளியில வரணுங்கிற விருப்பம் இருக்காது. அதனால அந்த சேத்துல கடந்து உருண்டுட்டே இருப்பாங்க. கேட்டா இந்த பூமியில வாழ்றதுனால நம்மளால ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியாது. ஏசு வாழ்ந்தாரா? ஏசு வாழ்ந்தாரா? ஏசுதானே நமக்கு முன்மாதிரி, ஏசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. இப்ப கேட்டா சொல்லுவீங்க அவர் கடவுள்னு. அவர் கடவுளா இருந்தாலும் மனித ரூபத்துலதான் இந்த பூமிக்கு வந்தாரு. நம்மளை போல பாடுள்ள மனிதனாய்த்தான் இந்த பூமியில வந்தாரு. அதனால ஏசு வாழ்ந்தாருன்னா நம்மளால வாழ முடியும். அவர் ஒரு மனித ரூபம் எடுத்துதான் வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து நல்ல முத்தாய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். பிதாவின் வலது பாரசத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் தேடுகிறது என்ன அப்படின்னா, கழிச்சு போட்ட டேமேஜ் ஆன அழுவி போன மீன்களை அல்ல. ஆண்டவர் தேடுறது ஃப்ரெஷ்ஷான மீன்.